வெளிநாட்டு முதலீடா இல்ல வெளிநாட்டுல முதலீடா அப்படின்னு கேட்டிருந்தார் சார். இது நேரடியாக இவர்களை முதல்வர் குடும்பத்தை குறிப்பாக சுருக்கென்று குத்தும் என்று நான் நினைக்கிறேன். சிஎம்மோட வெளிநாட்டு பயணம் பற்றி ஒரு 15-20 நாளைக்கு ஒரு வாட்டி படம் ரிலீஸ் பண்ணுறாருல சிஎம், அது போல் ரிலீஸ் பண்ணலான்னு ஷூட் பண்ணி ரெடியாக வச்சுட்டு இருந்திருப்பாங்க. விஜய் அவர்கள் இதை பற்றி பேசுகிறோன்னே பட்டன் ரிலீஸ் பண்ணாங்க. இதை பற்றியா சிஎம் ஒரு சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு வெளிநாட்டில் போய் நான் பேசினேன், அங்கே இருக்கவங்கெல்லாம் முதலீடு செய்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. சரி, முதலீடு செய்யறதுக்கு அவங்கெல்லாம் ஆர்வமாக இருக்காங்களா இல்லையான்றது ஒரு ஃபோனை போட்டால் தெரிஞ்சிட போகுது. நீங்கள் எதுக்கு அங்கே நேராக போய் தான் கேட்பீங்களா? யோசிச்சு பாரு. அதே நீங்களே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பேசணும் சார். இங்கே மேனேஜர் இருக்காரு, கூப்பிட்டு பேசினா என்ன முடிஞ்சு சொல்ல போச்சு. இன்னொன்று, நீங்கள் இப்போது வருவதாக சொன்ன எல்லா முதலீடுகளும் இங்கே ஏற்கனவே செயல்படக்கூடிய நிறுவனங்கள் செய்யும் முதலீடு. அதாவது இங்கே செயல்படக்கூடிய நிறுவனங்கள் அவர்களோட விரிவாக்கத்துக்காக செய்கிறாங்க. ஃபோன் பண்ணி மேனேஜர் ஏன்பா என்னப்பா சொல்கிறாரு கேளு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன்னா, சார் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இன்னொன்று, அவங்களே உங்ககிட்ட தான் வந்தாகணும். இப்போ ஒரு 50 ஏக்கர் ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டணும்னு சொன்னாங்கன்னா, சார் பக்கத்தில் இருக்க ஒரு 10 ஏக்கர் கொடுங்க, நாங்கள் ஃபேக்ட்ரி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், உங்கள்கிட்ட தான் வர போகிறாங்க. ஆட்டோமேட்டிக்காக அதை பண்ண போகிறாங்க. இதை போய் முதலீடுன்னு சொல்லி இன்னும் நம்ப வச்சு ஏமாற்றிட்டு இருக்காங்கல்ல. டிஆர்பி ராஜாவும் இதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன். அண்டு இந்த ஃபேக்ட் செக் யூனிட்டும் இல்லை முதலீடுலாம் வந்திருக்கு அப்படின்ட்டுலாம் சொன்னாங்க.